ஐயனார் துணை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்குங்க. செகண்ட் இயரிங் போகலையா அப்படியே சொல்லிட்டு கேட்கவும், ஐயோ அதை வேற நான் மறந்துட்டேன், அப்போவே லாயர் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துடுச்சு, அதனால் என்னால் போக முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டவுடனே சோழன் இருந்துட்டு, இல்லைங்க நீங்கள் தானே டிவோர்ஸ் வேணும்னு கேட்டீங்க, இப்போ என்னடனா போக முடியாதுன்னு கேட்குறீங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொன்ன உடனே, ஆமாங்க நான் தான் டிவோர்ஸ் கேட்டேன், ஆனால் நாளைக்கு எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை விட்டுட்டு என்னால் அங்கெல்லாம் போயிட்டுருக்க முடியாது, வேணும்னா நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இல்லைங்க நாளைக்கு முக்கியமான ஒரு கஸ்டமர் வர போகிறாங்க, அவங்கக்கிட்ட ஆல்ரெடி நான் தான் வரப்போகிறேன்ற விஷயத்த சொல்லிட்டேன், அதனால் என்னாலலாம் போகாமல் இருக்க முடியாதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக காயத்ரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இவ எதுக்காக இப்போ ஃபோன் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரியும் சொன்ன உடனே பாண்டி இருந்துட்டு, யாருடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காயுமாடா அப்படின்ற மாதிரி இப்போ சோழன் வந்து சொன்ன உடனே நிலா வந்து கோவப்பட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. நீ பண்ணுறது எல்லாம் தேவையில்லாத வேலையோன்னு தோணிகிட்ருக்கு. ஏண்டா அவளுக்கு இந்த டிவோர்ஸ் எவ்வளோ முக்கியம்னு அவளுக்கே நல்லா தெரியும், ஆனால் அதுக்கு என்னடா போக முடியாது, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறா. நான் என்னால் முடியாதுன்னதுக்கு சரி விடுங்க பார்த்துக்கலான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா என்ன விஷயம், எனக்கு அவளுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வேணுமெனா உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கே கோவமாக வருது, அவங்களுக்கு வராமல் இருக்குமா, அதனால் வெறுப்பை மட்டும் சம்பாதிச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் எனக்கு எல்லாமே தெரியும்டா, இவ வேறு எதுக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, சரி நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. என்னங்க இவ்வளோ நேரம் ஆச்சு, ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே இல்லை, வீட்டில் இருந்தேங்க கொஞ்சம் வேலை இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு காலேஜில் செம்ம காமெடி நடந்துச்சா, அது உங்ககிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் ஃபோனே பண்ணேன், அம்மா கிட்ட வேற சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அந்த நேரத்தில் அது நீங்கள் ஃபோன் பண்ணிவிடுவீங்களோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், நல்ல வேளை நீங்கள் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா வெளியே வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு காயத்ரி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு, இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்பட்டு ரூம் கதவை போய் சாத்திக்கிறாங்க. டென்ஷன் ஆகுறியா, நல்லா டென்ஷன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து நிலாவை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வெளியே போகணுமா, சரி நாளைக்கு வந்து நான் மீட் பண்ணுறேன், சினிமாவுக்கு போகணுமா, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவை வெறுப்பேற்றுறதுக்காக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியன் ஒரு பக்கம் வானத்துக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணி வேலை பார்த்துட்ருக்கீங்களா, சரி வேலையை முடிங்க, அது வரைக்கும் நான் அண்ணனுக்கு அதை ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் போய் அண்ணங்கிட்ட பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் இருந்துட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தையா இருந்துட்டு சேரன்கிட்ட வந்து மெசேஜில் ஆரம்பித்து சாப்பிட்டீங்களான்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் வேறு போடுறாங்க. நம்ம சேரன் அதை பார்த்த உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மாங்காய் தொக்கு இப்படி செய்யணும், இல்லைங்க அதை வந்து இப்படி செய்யணும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவன் இருந்துட்டு இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கிட்ட போகிறாங்க. சோழனை வந்து காயத்ரி கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அட போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டிக்கிட்ட போகிறாங்க. பாண்டியும் வந்து வானத்திக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து உட்கார்றாரு. என்னாச்சுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நானும் சீக்கிரமாக ஒரு ஆளை பிடிக்கலான் இருக்கேன். டே பல்லவா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கவும், ஆமாம் நீ அண்ணங்கிட்ட பேசலான்னு போனால் அண்ணனும் சந்தியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. சரி சோழன் அண்ணன்கிட்ட போகலன்னு பார்த்தா சோழன் அண்ணனும் அந்த கார்த்திகை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி பாண்டிய அண்ணன்கிட்டயாச்சும் போகலான்னு பார்த்தா அவரும் வந்து வானதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆள் அழுகி இந்த வீட்டில் எல்லாருமே ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், நானும் கூடிய சீக்கிரமாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன், மணிக்கணக்காக உட்காந்து நான் பேச தான் நீ போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆள் இருந்தால் நம்மளால் எதுவுமே நிம்மதியாகவே இருக்க முடியாது, கொஞ்ச நாள் நல்லா ஜாலியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க போட்டு
ஒரு பாடுபடுத்துவாங்க பாரு. அதுக்கப்புறம் அதெல்லாம் உங்களால தாங்கிக்கவே முடியாதுடா. அதனால தான் சொல்றேன். இதெல்லாம் உனக்கு செட் ஆகாதுடா. அண்ணனுக்கு இப்பதான் சந்தியாவ ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அதனால அவங்க பேச ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பார்த்துக்கலாம். அவங்களும் பிரச்சனைய ஃபேஸ் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்க சோழன் அண்ணன் ரொம்ப ஓவரா போயிட்டுருக்காரு. ஒரு நாள் அவரு கொட்டம் அடங்கும். அப்ப நீ வருத்தப்படுவ. இப்படி ஒரு பொண்ணு லைஃப்ல வராம இருந்திருந்தாவே, நம்ம சந்தோஷமா இருந்திருக்கலான்னு நீ அப்போ உணர ஆரம்பிப்ப. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேனோ உனக்கு புரியும். அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதும் சரிதான் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு உங்கள மீட் பண்ணணுமா? சரி மீட் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சோழன் இருந்துட்டு நிலாவ வெறுப்பேத்துறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஓவரா போயிட்டுருக்காருல்ல. ஆமா அண்ணி, இவர் ரொம்ப ஓவரா போயிட்டுருக்காரு. எ இவர நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாரி பல்லவன் வந்து சோழன பத்தி நிலா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லங்க பேசி பேசி சார்ஜரே காலியாயிடுச்சு. அது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். அதுதான் சார்ஜர் எடுக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர் எடுத்துகிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு நம்ம சோழனை பார்த்து பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இவன் யார் கூட இந்நேரத்தில் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ நடேசன் வந்து நிலா கிட்ட கேட்கவும் அவரு யார்கிட்ட பேசுகிறான்னு நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகிட்ட தான் கேட்கணும். இப்போ என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி தானே உங்கள் பசங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றி நடேசன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன மாரி இருப்பான்னா, நான் லாரி ஓட்டுவேன். இவனுக்கு என்ன ஓட்டத் தெரியும்? கார் மட்டும் தான் ஓட்டத் தெரியும். அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, நீ ஓட்டுவியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமா, ஆமா. நான் நல்லா லாரி மட்டும் இல்ல, ஃப்ளைட் கூட நல்லா ஓட்டுவேன். ஏரோப்ளேன் கூட நல்லா ஓட்டுவேன். அது மட்டும் இல்ல, ட்ரெயின் கூட சூப்பரா ஓட்டுவேன் தெரியுமா? அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருவண்ணாமலையில அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா, அந்த லேடிய ஓடுமா? ஏன் ஓடாம? இந்த நடேசனோட கைப்பட்டா எல்லாமே தன்னால ஓட ஆரம்பிக்கும். இந்த லேடியாவுக்கு எவ்வளோ வயசாகுதுன்னு தெரியுமா? என்ன லேடியாவுக்கு வயசா? ஆமா, ஆமா. இதுக்கு இன்னும் 3 மாதம் கழிச்சு வந்தா 30 வருஷம் ஆகப்போகுது. அப்படின்னா விடுங்க. ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நான் குடிச்சிருக்குன்றதுனால நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? நல்ல வேலை நல்ல நேரத்தில் நல்ல பாட்டாக ஓடிட்டுருக்கு. அதனால் நீ தப்பிச்ச சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் இருந்துட்டு எல்லா சமையல் வேலையும் முடிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சிங்கில் பாத்திரம் இருக்குது. நிலா போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு பால் பாத்திரத்தை அப்படியே வச்சா வீடு ஃபுல்லாக ஸ்மெல் ஆகிடும். அதனால் இது எல்லாத்தையுமே நான் கழுவிடுறேன்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக தண்ணி ஆகிடுது. ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் இப்படி ஆகிடுச்சு. சரிங்கண்ணே வீட்டுக்கு போகணும். அதுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறேங்கள அப்போவே எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா இருந்துட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன் இருந்துட்டு சாப்பிட்ட தட்டை அப்படியே எடுத்துகிட்டு போய் சிங்கில் வைக்கிறாங்க. நம்ம நிலா இருந்துட்டு பல்லவா உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் சாரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தட்டை அவரே வாஷ் பண்ணி வைக்கிறாங்க. சின்ன குழந்தைங்க தானே. யார் இவங்க குழந்தைங்களா? எல்லாருக்குமே விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு குழந்தைங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆகட்டும். அதுக்குள்ளே இவங்களுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்துடலாம். எல்லாருமே வேலை செய்யட்டுமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இருமா ஒரு ஃபோன் வருது, நான் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சேரன் அங்கேருந்து போகிறாரு. இவரும் இப்போ மாறிட்டாருல்ல. ஆமாம் ரொம்ப மாறிட்டாரு. கொஞ்ச நாள் போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து முடிவெடுத்துட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.